தேவகரம் எங்களோடு கூட எங்களை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை எங்களோடு கூட உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. தேவன் தாமே உயர்த்தப்படும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து கர்த்தர் இந்த ஆரம்பம் முதல் இறுதி வரை தேவ ஆவியானுடைய ஆளுகை உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆராதனை வேலை, சங்கீத பகுதி, செய்தி வேலை, ஆண்டவரே முடிவு ஜெபங்கள், காணிக்கை பகுதி எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. எல்லா வெறுமைகள் ஒழுங்கின்மைகள் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். தினந்தோறும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கினீர். இந்த நேசு மிக நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். தினந்தோறும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கினீ. என்று நேசு மிக நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இங்கு நேசு மிக நல்லவர், அவர் என்றும் போதுமானவர். இந்த பாவ பாரமெல்லாம் தன் தோளின் மேல் சுமந்ததினார் எனக்காய் சிலுவையில் மரித்தார். இந்த நேசு மிக நல்லவர், எனக்காய் சிலுவையில் மரித்தார். இந்த நேசு மிக நல்லவர். இந்த தேவைகளை அறிந்து விண் வாசல்களை திறந்து எல்லாம் இறைவாய் எனக்கு தந்தார். இந்த நேசு மிக நல்லவர், எல்லாம் இறைவாய் எனக்கு தந்தார். இந்த நேசு மிக நல்லவர். வியாதி நேரத்தில் மருத்துவரே, துன்ப வேளையில் ஆறுதலே, கோடும் வேளையில் திரளும் அவர். இந்த நேசு மிக நல்லவர், கோடும் வேளையில் திரளும் அவர். இந்த நேசு மிக நல்லவர். மனபாரத்தின் நேரத்திலே, மனவேதனை வேளையிலே, மனதுருகி நான் ஜெபிக்கையிலே, இந்த நேசு மிக நல்லவர். மனதுருகி நான் ஜெபிக்கையிலே, இந்த நேசு மிக நல்லவர். ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே. என்னை என்றும் மறவாரே. இந்த நேசு மிக நல்லவர், என்னை என்றும் மறவாரே. இந்த நேசு மிக நல்லவர்.
எந்தன் இயேசு வந்திடுவார், என்னை மார்போடு அணைத்துக் கொள்வார். மேகம் மேல் நான் பறந்து செல்வேன், நேசரோடு இளைப்பாறுவேன். மேகம் மேல் நான் பறந்து செல்வேன், நேசரோடு இளைப்பாறுவேன். தினந்தோறும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கினீர். எங்கள் இயேசு மிக நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எங்கள் இயேசு மிக நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். வியாதி நேரத்தில் மருத்துவரே, துன்ப வேளையில் ஆறுதலே, கோடும் வேளையில் நிழலும் அவர். எங்கள் இயேசு மிக நல்லவர், கோடும் வேளையில் நிழலும் அவர். எங்கள் இயேசு மிக நல்லவர். தினந்தோறும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கினீர். எங்கள் இயேசு மிக நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எங்கள் இயேசு மிக நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். அப்படியே கரங்களை உயர்த்தி, எந்த இயேசு மிக நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஒரே ஒரு முறை, எந்த இயேசு மிக நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நல்லவர். ஆமென். இந்த உலகத்துல ஒரு மனிதனை பார்த்து இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா நிச்சயமா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அப்படிதானுங்களே? வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா ஆமேன், இந்த பலவீன நேரங்களில் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அவரே நமக்கு பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எங்களோடு கூட நன்றாக கரங்களை தட்டி நல்ல சத்தமாய் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர்.
உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோம். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாளி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாளி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லுவோமே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வளர்கிற தலைக்கு மேல உயர்த்தி எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாளி, எதற்கும் பயமில்லையே. நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசு ராஜா என் பலனாளி, எதற்கும் பயமில்லை. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமே, ஓ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே இருக்கிற இடத்துல நாம் யாவரும் எழும்பி நிற்கலாமா? நம்முடைய பலவீனங்களை அறிந்து இருக்கிற ஆண்டவர் பலவீனத்தின் மத்தியிலும் அவருடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் அதிகமாய் கொடுக்கிறாரே. தேவ சமூகத்துல எல்லாருமே எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் உங்க சத்தம் தான் கேட்கணும். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர் செய்த நன்மைகளை நினைத்து. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சத்தத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு சிலராக இருந்தாலும் நம்மத்தில கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை தாங்கி நம்முடைய கரத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்ரு எழும்பி வந்தாலும் ஆவியானவர் தாமே சத்ருக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற தேவனா எங்க கூட இருந்தீங்களேப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பல நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் விசாலத்தை தருகிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. உடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரன்ற வார்த்தை மட்டும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திர பலி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை படைத்த தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல விடுதலையா. ஹல்லேலூயா. நல்லா துதிக்கிறீங்க. ஆமென். இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே ஒருமனப்பட்டவர்களா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. உங்க கரத்தை எங்களை தாங்கினதே, உங்க கரை எங்களை தாங்கினதே அப்பா. ஓ ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்து ரட்சித்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மனதார நன்றி செலுத்துகிறோம்ப்பா, மனதார நன்றி செலுத்துகிறோம் டாடி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதிர்க்கிறவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில முன்பாக இருந்தாலும் கர்த்தாவே, அவர்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்களே ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களே, ஹல்லேலூயா. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் ஜீசஸ் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், கரங்களை உயர்த்தி இஸ்ரவேலின் ராஜாவே, நீர் என் தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன்.
இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைத்தீரே. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, Jesus name. அளவில்லா அன்புக்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோமே. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. கரங்களை உயர்த்தி. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. சொல்லுவோமே. நன்றி நன்றி Thank you, Jesus. அளவில்லா அன்புக்காக. கரங்களை தட்டி ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு பெரியது, அவர் நம்ம மேல வைத்த தயவு பெரியது, அவர் நம்ம மேல வைத்த இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமே. இது எங்கும் நிறைந்திருக்கிறவர் ஏகோவா எலோஹி, எங்களுக்கு நீதியை செய்கிற ஆண்டவர் ஏகோவா சிக்கேனோ, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. கரங்களை அசைத்து சொல்லுங்களேன். உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா.
நீ நீதி நிறைந்தவர் ஆண்டவரே, நீ நீதி செய்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீரே, எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீங்களே, உங்களை உயர்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பீர். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பீர். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பீர். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை 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 உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ. ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதனை. நீங்க சொல்லுங்க, பர்சனல் அவரை ஆராதனை செய்யல. ஆராதனை தேவ சமூகத்தில் ரெண்டு கரங்களை கும்பிட்ட வண்ணமா நாங்கள் ஆராதனை செய்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரிய தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் மோசே மூலமாய் பார்வோன் இடத்துல எனக்கு ஆராதனை செய்வதற்கா என் ஜனங்களை விட்டுவிடு என்று சொல்லி சொன்னது போல இந்த மாலை வேளையில
அவரை உயர்த்துவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கென்று ஆமென் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். இந்த உலகத்துல அநேக பெயர்கள் இருந்தாலும், அநேக நபர்கள் இருந்தாலும், அநேக ஞானவான்கள் இருந்தாலும், சர்வ வல்லமை படைத்த இரட்சகரை ஆராதிப்பதற்காக இந்த நாட்கள்ல கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி உண்மையாய் உங்களை ஆராதனை செய்கிற ஆண்டவரே, ஆராதனை நீங்க சொல்லுங்க. ஆராதனை, worship your name. அப்பா அப்பா, உங்களுக்கு தாப்பாய் ஆராதனை. கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில காத்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் தேவன், என் இரட்சகர் நீர் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே, எங்கள் மத்தியில நீர் ஆசீர்வாதத்தோடு கரம், ஆசீர்வாதத்தை தருகிற கரமாய் எங்கள் மத்தியில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவீராக, நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 118, பழைய ஏற்பாடு பக்கம் 745, 16 முதல் 29 வரை உள்ள வசனங்களை வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழக் கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்படப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வேளையில ஹல்லேலூயா நமக்கு நேராக வார்த்தையை கொண்டு வருகிற ஹல்லேலூயா லே பாஸ்டராக இருக்கிற பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள், அவர் அதில் மட்டுமல்ல சண்டே கிளாஸ்லேயே அவர் டைரக்டராக இருந்து இந்த சபையுடைய அநேக சிஎம்பிலையும் அவர் ட்ரெஸராக இருந்து அநேக காரியங்களை நம்ம சபையில் செய்து வருகிறார். மட்டுமல்ல, அவர் அநேக நேரத்தில் நமக்கு பிரசங்கம் செய்கிறதுக்கு உதவி செய்து வருகிற நல்ல ஒரு சகோதரன். ஹல்லேலூயா. ஒரு நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருக்காக ஜெபம் பண்ணுவோம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அவருடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லாரும் தேவன் ஆசீர்வதித்து இந்த மாலை வேளையில் என்னோடு நீர் பேசும். கரங்களை உயர்த்தி கேளுங்க. நீங்கள் கேட்காட்டி அவர் பேச முடியாது. ஹல்லேலூயா. என்னோடு நீங்கள் பேசுங்கப்பா. இந்த மாலை வேளை என்னோடு பேசி என்னை தைரியப்படுத்தி, என்னை தேற்றி, என் காயத்தை ஆற்றி, சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக எனக்கு உதவி செய்கிற நல்ல தேவனுக்கு நம்ம எல்லா கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. Praise the Lord. மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அனைவரையும் சந்திக்க தேவன் கொடுத்த இந்த மகத்துவமான கிருபைக்காக தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். மற்றும் இந்த சபைக்கும் சபையின் போதகர்களுக்கும் தலைமை போதகருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துதலையும்
தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நம்ம தேவனுக்கு சாட்சிகளாய் இருப்பதை குறித்து எப்படி இருந்தார்கள் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். சாட்சிகளாக இருப்பது நம்மளுடைய வாழ்க்கையின் பிரகாரம் நம்ம தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும். அது ஒன்று. இன்னொன்று, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து கூறும் பொழுது அது மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக நாம் நிற்கிற ஒரு காரியம், இரண்டு காரியம். இன்று இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு விசுவாசியாக நாம் எப்படி இருக்க முடியும், இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது, சுவிசேஷம் என்றால் என்ன, எதை நாம் போதிக்க வேண்டும் என்பதை குறித்து சுருக்கமாக நாம் இன்றைய தினத்தில் நாம் தியானிப்போம். அதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலரின் நடபடிகள் முழுமையாக ஒரு சரித்திர புத்தகம். இட் இஸ் a history book. அதனால இன்றைக்கும் நமக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால், ஒரு வாழ்க்கையில ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் உடனே there is a general thumb rule. என்னது? turn the book and learn the work அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகத்தை திருப்பி பார்த்து அதில் இருந்து நீ காரியத்தை கற்றுக்கொண்டு இப்பொழுது இருக்கிற காரியத்தை நீ நடப்பி என்று. அதே மாதிரி நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆதி சபையில எப்படி நடந்தது, என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்து அதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிப்போமே ஆனால் அது தேவனுடைய நாமத்திற்கு ஒரு மகிமையான ஒரு காரியமாக நடைபெறும். யாராவது 8வது அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை நீங்கள் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கு திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இங்கு பார்க்கும் பொழுது இந்த 1வது வசனம் தொடங்குகிறது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அப்போது நமக்குள்ளே எழ வேண்டிய கேள்வி என்னவென்றால், யாரை கொலை செய்வதற்கென்று. அப்போ நம்ம முன்பு இருக்கிற சில பகுதிகளை நீங்க படித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஸ்தேவான் என்கிற ஒரு விசுவாசி, அவனை கொலை செய்வதற்காக சவுலும் துணை போனான் என்று இந்த ஸ்தேவான் யார் என்று சொல்லும் பொழுது 6வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. 6வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை யாராவது படிங்களேன். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 9வது அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும்
சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இங்கு ஸ்தேவான் என்கிற விசுவாசி இயேசுவை குறித்து மிகவும் வல்லமையாக அங்கு அவன் சாட்சி கொடுக்கிறவனாக காணப்படுகிறான். காணப்பட்டவனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தார் எழும்பினார்கள். எழும்பின பொழுது அந்த 6வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது 10வது வசனம் சொல்லுகிறது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால கூடாமல் போயிற்று என்று போடப்பட்டிருக்கு. அதனால என்ன நடந்தது, அந்த ஸ்தேவானை பிடித்து கொண்டு போய் சனகரிப்பு சங்கத்துக்கு முன்பாக அவனை நிறுத்துகிறார்கள். 7வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிக்கும் பொழுது அவன் ஒரு பயங்கரமான ஒரு பிரசங்கத்தை, ஒரு அருமையான ஒரு பிரசங்கத்தை, இயேசுவானவர் யார் அப்படிங்கிறதை மோசே முதற்கொண்டு அவன் எடுத்து கூறுவதை அங்கு பார்க்கலாம். கூறும் பொழுது அவன் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவனை கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். அவனை கல்லெறிந்து கொல்லப்படுகிறார்கள். 7வது அதிகாரத்தில் 56, 57வது வசனம் மாதிரி யாராவது படிங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஓகே, இதுதான் நடந்தது. என்ன நடந்தது, சவுல் என்கிற விசுவாசி இயேசு கிறிஸ்துவை பற்றி மிகவும் அவன் மற்றவர்களிடத்திலே அவன் ஒரு சாட்சியாக நிற்கும் பொழுது அவனை கல்லெறிந்து கொல்லப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். அப்பொழுது இப்போ திருப்பி நம்ம 8வது அதிகாரத்துக்கு வருவோம். 8வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கு 2வது வசனத்தில் போட்டிருக்கு, தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். அதற்கு பின்பு என்ன நடந்தது, 3வது வசனம் சொல்லுது, சவுல் வீடு தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்ரீயையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டு இருந்தான். இதுதான் மிலிட்டரியில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, கோம்பிங் ஆபரேஷன். சீவர மாதிரி சீப்பு சீவும் போதே அப்படி எல்லாம் முடியும் நேராக்குகிற மாதிரி வீடு தோறும் சென்று விசுவாசிகளை பிடித்து துன்புறுத்தி கொண்டு இருந்த நேரம். இதனால அந்த துன்புறுத்தல் தாங்க முடியாம என்ன ஆச்சு, 4வது வசனம் படிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனார்கள். சிதறி போனார்கள். எதன் நிமித்தம் சிதறி போனார்கள்? சுவிசேஷத்திற்கு சாட்சியாக நிற்கும் பொழுது துன்புறுத்தப்பட்டார்கள். துன்புறுத்ததில் நிமித்தம் அவர்கள் அந்த ஊரை விட்டு சிதறி போனவர்களாய் பார்க்கிறோம். அவர்கள் எங்கெல்லாம் சிதறி போனார்கள் என்று பார்க்கும் பொழுது அப்பொழுது அப்போஸ்தலரை தவிர 1வது வசனம் போடப்பட்டிருக்கு, மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தம் பயங்கர நிந்தனை, வேதனை எல்லாம் போட்டு ஒடுக்கி கொண்டு இருந்த வேளையில என்ன ஆனது, சிதறப்பட்டு போனார்கள். சிதறப்பட்டு போன பொழுது என்ன ஆனது, போனவர்கள் என்ன பண்ணாங்க? 4வது வசனம் என்ன சொல்லுது, சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறப்பட்டு போனவர்கள் என்ன சொன்னாங்க, சுவிசேஷத்துக்கு மறுபடியும் சாட்சியாக நின்றார்கள். அதனால
இன்றைக்கு நாம் விசுவாசியாக இருக்கும் பொழுது பலவிதமான நெருக்கங்கள் நமக்கு ஏற்படும். எல்லா விதத்திலும் என்ன நீ கிறிஸ்துவன் ஆயிட்டியா அது இது என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்ம தொடர்ந்து சுவிசேஷத்திற்காக நிற்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்மை ஒருவன் ஒடுக்க ஒடுக்க நம்ம என்ன ஆகிக்கொண்டு இருப்போம்னா என்ன ஆகும், பெருகி கொண்டே போவோம் இல்லையா? நம்மை ஒருவன் ஒடுக்க ஒடுக்க நம்மை பற்றி என்ன போடப்பட்டிருக்கன்னா பெருகி கொண்டு போவோம். பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ராஜா ஒடுக்கி கொண்டு இருந்தான். யாராவது யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை படிப்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். தேவனுடைய ஜனங்களை ஒருபோதும் ஒருவராலும் ஒடுக்கிவிட முடியாது. அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1950 நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜாஜி என்கிற ஒரு கவர்னர் ஜெனரல், அவர் தான் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், கிறிஸ்துக்கு எதிராக அப்பொழுதே நிறைய பேர் எழுந்தார்கள். அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவர்களை ஒன்றும் பண்ணாதீங்க, அவர்களை மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கும் பொழுது என்ன ஆவாங்க? மூட்டை பூச்சி பார்த்துருக்கீங்களா? நசுக்குனா என்ன ஆகும்? செத்து போகாது, இன்னும் பெருகும். இதுதான் ராஜாஜி சொன்னார். அவர்கள் பெட் பாக்ஸ் மாதிரி, தே ஆர் பெட் பாக்ஸ், டோன்ட் கிரஷ் கிறிஸ்டியன்ஸ். இதுதான் சொன்ன காரியம். அதனால சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முதலாவது நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. என்னன்னா, யாருனாலையும் நம்மை ஒடுக்கி விட முடியாது. அதை முதலிலே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒருத்தனை ஒடுக்கி விட்டோன்னா அப்படியே அமுங்கி விடும் என்று நினைக்க முடியாது. அந்த நாட்களிலே சமாரியாவில் நடந்த காரியத்தை நாம் பார்ப்போம். 5லிருந்து 12வது வசனம் நம்ம யாராவது படிங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன். போதும். நம்ம என்ன நினைப்போம்? கிறிஸ்துவத்தை யூத ஜனங்கள் என்ன நினைத்தார்கள்? எருசலேமிலே அவர்களை ஒடுக்கி விடலாம் என்று. ஒடுக்கின பொழுது அவர்கள் சிதறினார்கள், சமாரியாவுக்கு சென்றார்கள். அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. யாரு? பிலிப்பு என்பவன் யார் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஸ்தேவானோடு ஒரு 7 பேரை சீஷர்கள் தேர்வு செய்வார்கள் பந்தி விசாரணைக்காக. நீங்கள் 6வது அதிகாரம் படிக்கும் பொழுது அதில் தெரியும். அதில் ஒருவனாக வந்த பிலிப்பு என்பவன். பிலிப்பு என்கிற விசுவாசி அங்கு மிகவும் வலிமையாகவும் வல்லமையாகவும் சுவிசேஷத்தை கூற தொடங்கிவிட்டான். அதனால சுவிசேஷத்தை யாருனாலையும் ஒடுக்கவும் முடியாது, அதை புதைக்கவும் முடியாது. தேவன் யாரையாவது கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அமைதியா இருக்கீங்க.
சுவிசேஷத்தை ஒருபோதும் ஒருவனாலும் ஒடுக்கிவிட முடியாது. இங்க பாருங்க, பிலிப்பு என்பவன் என்ன பண்ணா, அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான் இல்லையா? 5வது வசனம் போடுங்க. 5வது வசனம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியா பட்டணத்துக்கு அங்கு உள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான். யாரை பிரசங்கித்தான்? உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். கிறிஸ்துவை குறித்து நம்ம சாட்சியாக இருக்கும் பொழுது யாருக்கு சாட்சியாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். 12வது வசனம் படிங்களேன். அவன் என்னத்தை குறித்து பேசினான் என்று பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை, அப்போ நம்ம சாட்சியாக இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டியது. இதுதான் சுவிசேஷத்தை அறிவிப்பது. சுவிசேஷம் நம்ம எதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தெளிவாக சொல்ல வேண்டும். அதற்கு நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது பாவியாக மனிதன் இருக்கும் பொழுது அவனுடைய அக்கிரமம், ஏசாயா 59 2வது வசனம் இவ்வாறாக சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களினாலே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாகி இருக்கிறது. உங்கள் பாவத்தின் நிமித்தம் உங்களுக்கு பிரிவினை ஏற்பட்டது. சங்கீதம் 49:7 சொல்லுது, எந்தவித 8வது வசனம் சொல்லுது, எவ்விதத்திலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. மனிதனாலே பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்பட்ட பிளவை ஒன்று சேர்க்க மனிதனாலே கூடாது, முடியாது. எந்த விதமான காரியத்தை கொண்டோ அவனால முடியாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதனால நம்மளுடைய பாவத்தின் பரிகாரமாக இயேசு கிறிஸ்து வந்தார். இதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தின் பரிகாரியாக வந்து நம்மளுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவத்தின் மீட்பை நமக்கு வாங்கி கொடுத்தார். இதை நினைவு கூறத்தக்கதாக தான் இன்னைக்கு நம்ம அபோஜனை எடுத்தோம் இல்லையா? அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணும் பொழுதும் அதை உண்ணும் பொழுதும் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்துக்காக மரித்தார், நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். இதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு நிறைய பேர் இதுலயே பாருங்க, பிலிப்பு கூறின காரியங்கள் இந்த 4 8 வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் பிலிப்பு செய்த அதிசயங்கள் ஜனங்களை கேள்விப்பட்டு கண்டு அவனால சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கேட்டார்கள். அதிசயங்களும் அற்புதங்களையும் வைத்து என்ன ஆனது, அவன் ஒரு கவனத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டார்கள். இன்னைக்கு அதனால சுவிசேஷம் என்பது, தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க இயேசு கிறிஸ்து வந்து
உங்களுடைய கடன் எல்லாம் தீர்த்துருவாரு, உங்களுடைய நோய்கள் எல்லாம் குணப்படுத்திடுவார், பண்ணுவார். அவைகள் எல்லாம் எதற்காக அவர் பண்ணுகிறார் என்றால், ரட்சிப்பின் செய்தியிலே உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று. இன்னைக்கு நம்ம பண்ணுகிற காரியம் என்னன்னா, சும்மா அவருக்கு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நீங்க வாங்க, தேவன் நேற்றும் என்று மாறாதவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார், வந்து ஜெபம் பண்ணுங்க, உங்க கஷ்டம்லாம் தீந்துரும். தீந்து விடும். தீந்த பின்பு என்ன? அதோட முடிஞ்சுதான். மறுபடியும் அவனுக்கு கஷ்டம் வரும். அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வருவான். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் ஏடிஎம் மிஷின். புரிஞ்சுக்கோ, அவர் ஏடிஎம் மிஷின்ல வரும்போதெல்லாம் நீங்க ஏதோ குத்தி வாங்கிக்கலான்ட்டு. இயேசு கிறிஸ்துவை வந்ததின் நோக்கம் மனிதனை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் சுவிசேஷம். அதை நாம் அறிவிக்க வேண்டும். அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் தேவனை கவனிக்கும்படியாக கொடுக்கப்பட்டவைகள். இங்க பாருங்க, பிலிப்பு இங்கு செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு அதோடு அவர்கள் போய்விடவில்லை. அவர்கள் அவன் சொன்னதை கேட்டார்கள். அவன் என்ன சொன்னா? கிறிஸ்துவை குறித்து அவன் சொன்னான் இல்லையா? கிறிஸ்துவை குறித்து அவன் சொன்னான். 8வது வசனம் படிங்க. அவன் எதை குறித்து அவன் சொன்னான்னு ரிப்போர்ட். அநேகர் அசுத்தாவிகள் எல்லாம் போனது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. 12வது வசனம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணினான். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டியது. அதனால நீங்க பரிசுத்த ஆவியை பெற்று பலம் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாகி இருக்கும் பொழுது சரியான சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் செய்தியை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே நம்ம சரியான சுவிசேஷ பணியை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். தயவு செய்து மாத்தி சொல்லிடாதீங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் இங்க வாங்க, அவர் எல்லாமே ப்ராஃபஸி மாதிரி சொல்லுவாரு, எல்லாமே சொல்லுவாரு. அவைகள் எல்லாவற்றையும் எதற்காக தேவன் வரமாக கொடுத்திருக்கிறார் என்றால், ரட்சிப்பின் செய்தியை கவனிக்க வேண்டும் என்று. இன்னைக்கு ஏன் பல பேர் பின்மாற்றம் அடைந்து போய்விடுகிறார்கள்? ரட்சிப்பின் செய்தி அவர்கள் அதை விசுவாசிக்காதவர்களாக வேறு எதுக்கோ இயேசுவை நோக்கி வந்திருக்கிறார்கள். இயேசுவை நோக்கி நீங்க வரும் பொழுது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை அழைத்து கொண்டு வரலாம். இயேசு உங்களுக்கு அற்புதங்கள் செய்து உங்களை நோயில் இருந்து குணமாக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், பாவத்தில் இருந்து நம்மை மீட்டெடுக்கவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதுவே சத்தியமாம் நீதியுமாய் இருக்கிறது என்று வேதம் போடப்பட்டிருக்கு. அதனால நம்ம சுவிசேஷத்துக்கு சாட்சியாக எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம். ஏன்னா யாரும் நம்மை ஒடுக்கி விட முடியாது. சுவிசேஷம் என்பது இயேசுவை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம். நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவை நேர்படுத்துகிற காரியம். அதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். 9 இருந்து 25வது வசனம் பார்க்கும் பொழுது அங்கு சீமோன் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் முழுமையாக நாம் படிக்க போவதில்லை. ஒரு சில காரியங்களை படித்து நாம் அவனை குறித்து பார்த்து அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்போம். 9, 10வது வசனம் படிங்கம்மா. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து
தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். ஓகே, இங்க சீமோன் என்கிறவன் ஒருத்தன் இருந்தான். அவன் யாரா? மாயவித்தை செய்கிற ஒருவன். மாயவித்தை செய்கிறவன். அவனை பார்த்து எல்லாரும் ஒரு கிரவுடு புல்லர். அவன் என்ன பண்றான் பாருங்க, 12வது வசனம் படிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 13 படிங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சீமோன் ஒரு மாயவித்தக்காரன். இங்க பிலிப்பை பார்க்கிறான். பிலிப்பு பயங்கரமா அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறான். பல பேர் அவனாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். இவனும் போய் பெற்றுக்கொண்டான். இவனும் போய் பெற்றுக்கொண்டவன் என்ன பண்ணுகிறான்? அதோடு இல்லாமல் இவன் பண்ணின காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது 18 இருந்து படிங்கம்மா 22 வரைக்கும். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்துரலப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். போதும். அவன் வந்து பார்க்குறான். இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது நிறைய விசுவாசிகள் ஏற்படுகிறார்கள். சமாரியாவிலையும் விசுவாசிகள் ஏற்பட்டு விட்டார்கள் என்று எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்கள் வந்து அவர்கள் மீது கைகளை வைக்கும் பொழுது அவர்களும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதாக நம்ம இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த சீமோன் பண்ணின காரியம் என்னவென்றால், என்ன எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுவிட்டார்கள் என்று சொல்லி சீமோன் பேதுருவுக்கு பணம் கொடுக்குறான். எதுக்கு? எனக்கும் பரிசுத்தாவி வேணும். பரிசுத்தாவியை விலைக்கு வாங்க முடியாது. ஏன்? முதல்ல பரிசுத்தாவியானவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? பரிசுத்தாவியானவர் யார்? தேவனாகிய பரிசுத்தாவியானவர். எவ்வளவு விலை கொடுத்து வாங்குவீங்க? தவறான எண்ணங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறான எண்ணங்கள், தவறான காரியங்களை வைத்து நீங்க சாட்சிகளாக நிற்க முடியாது. இங்கு சீமோன் பண்ண காரியம் அதுதான். எண்ணமே அவனுக்கு சரியில்லை. ஆனா இதுல என்ன பியூட்டி, அவனும் விசுவாசித்தான், ஞானஸ்தானமும் பெற்றுக்கொண்டான். ஆனா அவனுடைய மனது எவ்வாறாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது 20, 21, 22 படிங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். 23 படிங்க. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு ஞானஸ்தானமும் எடுக்கலாம். ஆனா மனம் திரும்புவதில் இல்லாமல் ஒரு விசுவாசி இருப்பானே. ஆனால் இங்க பாருங்க, இவனை குறித்து இவன் தன்னையே தான் அறிந்து கொள்ளாமல் இருந்ததினாலே அவன் தன்னை பாவி என்றும் உணரவில்லை.
தேவன் யார் என்றும் தெரியவில்லை, விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே தலையாட்டிட்டான். ஞானஸ்தானம் எடுத்துக்கிறியான்னு ஞானஸ்தானம் எடுத்துட்டான். எடுத்துட்டு அவனுக்கு என்ன வேணுங்கிறான், எனக்கு வரங்களை வேணும்னு பணமும் கொடுக்குறான். இந்த மாதிரியான விசுவாசிகளில் நானே பேர் இருக்கிறான். போலியான விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவர்களை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கு போடப்பட்டிருக்கிறது, உன் பணம் உன்னோடு நாசமாக போய்விடும். பணத்துக்காக சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம், ஆனால் வேதம் தெளிவா சொல்லுது நாசமாக போய்விடுவோம். அது மாத்திரம் இல்ல, இங்க போடப்பட்டிருக்கு, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. சுவிசேஷம் என்பது ஏதோ இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், அது கிடையாது. முழுமையாக தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிக்க, என்னுடைய பாவத்தை போக்க என்னால முடியாது என்பதை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே ஒருவன் முழுமையாக ஒரு உண்மையான ஒரு விசுவாசியாக அவன் மாறுகிறான். மாறும் பொழுது அவன் பலம் கொண்டு வேறு விதமாக மாறிவிடுவான். நமக்கெல்லாம் சகையை பற்றி தெரியும். அவன் குள்ள மனிதனாய் இருந்தான், ஆயக்காரனாய் இருந்தான். பணத்தின் மீது வெறி கொண்ட ஒரு ஆயக்காரன். ஏனென்றால் ஆயக்காரனிலே தலைமையான ஆயக்காரன் அவன். அவனுக்கு பணம் தான் முக்கியம். இயேசு அவனுக்கு வீட்டுக்குள்ளே வந்த பின்பு அவன் சொன்ன காரியம் இன்னைக்கு நம்மளால கூட பண்ண முடியாது. அவன் சொன்ன, ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தால் 4 அத்தனையாக தருகிறேன், என்னுடைய ஆசையிலே பாதியை நான் கொடுத்து விடுகிறேன் என்றான். அவனுடைய பிடிமானம், உலகத்தில் இருந்த பிடிமானம் மாறி இயேசு கிறிஸ்துவின் மீது அவனுடைய பிடிமானம் மாறினது. தன்னை உணர்ந்தவனாய், நான் அல்ல ஆண்டவரே நீரே என்று அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக நாம் பார்க்கிறோம். அதனால சுவிசேஷம் என்பது ஏதோ மாய வித்தை கிடையாது, ஏதோ ஒரு காரியத்தை பணம் கொடுத்து வாங்கிவிட முடியாது. தன்னை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே மாதிரி நம்ம 26 இருந்து 40வது வசனம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு அருமையான நிகழ்வு நடக்கிறது. பிலிப்பு என்கிறவன் ஒரு 26 வசனம் படிமா, 26, 27, பின்பு கர்த்தருடைய தூதன் 28 வரைக்கும் படிமா. கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியானாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இங்கு எத்தியோப்பியாவில் இருந்து ஒரு மந்திரி எருசலேமுக்கு வருகிறான். அவனும் யூதன். எருசலேமுக்கு வந்து அவன் திரும்பி போகையில் ஏசாயாவை படித்து கொண்டு போகிறான். அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பின் இடத்துல சொல்லுகிறார், நீ போய் அவனை சந்தி. அவனை போய் சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது 30வது வசனம் படிங்கம்மா. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். 32 அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால்,
அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஓகே, இந்த மந்திரி ஏசாயா 53 படித்து கொண்டு வருகிறான். அந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் போய் அவனை மீட் பண்ணுங்கிறார். போய் அவன் கேட்கிறான், நீ வேதத்தை படிக்கிறாய், உனக்கு அது புரியுதான்னு? வேதத்தை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணாதானே புரியும் என்று. பிலிப்பு அவனோடு ஏறி உட்கார்ந்து அவனுக்கு வேதத்தை கிறிஸ்துவை பற்றியும் அவன் கூறி அவன் அங்கு விசுவாசிக்க தொடங்கி விடுகிறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சுவிசேஷ பணி என்று சொல்கிறோம். சுவிசேஷ பணி என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் வேதத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன போடப்பட்டிருக்கு என்பதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்ன நீங்க பிரசங்கம் பண்ணாலும் சரி, ரட்சிப்பின் செய்தி அதிலே இருக்க வேண்டும். The thread of salvation should run in all the messages you preach. தான் ஒருவர் சொன்னார். அதே மாதிரி வேதத்தின் எந்த பகுதியை நீங்க எடுத்தாலும் ரட்சிப்பின் செய்தி அந்த இடத்திலே இருக்கும். ரட்சிப்புக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதுதான் முக்கியம். கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்ததின் நோக்கமே எதற்காக? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அதை நம்ம சொல்ல வேண்டும் என்பதே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆணை இல்லையா? மத்தேயு 28:20 படிங்க. நீங்கள் உலகம் எங்கும் போய் என்ன சொல்லுது? 28 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி என்ன பண்ண வேண்டும்? உபதேசம் பண்ண வேண்டும். இன்னைக்கு ஏதோ சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய படத்தை போட்டு காண்பிப்பதில்லை. போட்டு காமிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ண பின்பு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்லுங்க. அவர்கள் கை கொள்ளும்படி அவர் நமக்கு உபதேசம் பண்ணினவர்களை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அதுதான் சுவிசேஷம் என்பது. இன்னைக்கு நாம் சாட்சியாக நிற்க வேண்டும் என்றால் சூழ்நிலை நமக்கு பாதகம் கிடையாது. எதுவுமே நம்மளை ஒடுக்கிவிட முடியாது. தேவனுடைய வார்த்தை அதில் நிலைத்திருப்போமே ஆனால் நம்ம ஒருவனும் அசைக்க முடியாது. அதனால வேதத்தை தெளிவாய் புரிந்து வேதத்தின் அடிப்படையிலே நாம் தேவனை 35வது வசனம் படிங்க. பிலிப்பு என்ன பண்ணுகிறான்னு பாருங்க. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இதுதாங்க சுவிசேஷம். வேத வாக்கியங்களை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கித்தான். இன்னைக்கு நம்மளுடைய பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்க வேண்டும். அதுக்காக பாஸ்டர் தான் வரணும்ட்டு இல்லை. இங்க பாருங்க, இந்த பிலிப்பு யார்? பாஸ்டரா? ஒரு விசுவாசி. நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். சிதறடிக்கப்பட்ட ஒரு விசுவாசியம். அவன் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தின் அடிப்படையில் ரட்சிப்பின் செய்தியை சொல்லுகிற ஒரு விசுவாசியாக அங்கே காணப்படுகிறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். பாருங்க 36, 37வது வசனம் படிங்க.
இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, உடனே மந்திரி சொல்றான், இங்க இருக்கு ஞானஸ்தானம் நான் பெற்று கொடுக்கிறேன்னு என்று. அடுத்த வசனம் மிகவும் முக்கியமானது. 38வது வசனம் பாருங்க, 37. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். முழு இருதயத்தோடு விசுவாசித்தால், he is making a confirmation whether you have fully accepted Jesus Christ as your Lord. நாம் சாட்சியாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்கிறான்னா அவன் பாவத்துக்கு மரித்து பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்காக உயிர் தழுகிறான். அதை உலகத்திற்கு ஒரு சாட்சியாக எழுந்து நிற்கிறான் என்பது தான் அதனுடைய அடையாள சின்னம். அதற்கு முன்பாக we need a detailed confirmation. இங்க பாருங்க, இங்க பிலிப்பு கேட்கிறான், நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. அதனால ஏதோ நீங்க கேட்டு தலையாட்டிட்டு அவனை கொண்டு வந்து ஞானஸ்தானம் பெற்று நம்ம நம்பர் எழுதுறது நம்பர் இல்லை, முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்மெல்லாம் சாட்சிகளாக இருக்க போகிறோம். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய சாட்சிகளாக இருப்பது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பகுதியை நாம் படிக்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது. சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்த முடியாது, தெளிவாகிவிட்டது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நம்மளுடைய சாட்சியின் நிலை நிற்க வேண்டும். ஏதோ பணத்துக்கு வாங்க முடியாது. வேதத்தின் அடிப்படையில் உங்களுடைய சுவிசேஷ பணி நடைபெற வேண்டும். அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த அப்போஸ்தலர் 1:8 படிக்கும் பொழுது அப்பா சொல்லுது, நீங்க பலம் கொண்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாக, யாருக்கு? தேவனுக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது ஒரு தரமான சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். தரமான ஒரு சாட்சி என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு பார்த்தது போல சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்த முடியாது, கூடாது. அடுத்தது, நம்ம தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ரட்சிப்பின் செய்தியை கூறுகிறவர்களாக சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஏதோ ஒன்றை சொல்லி வாங்க ஏசாமி பார்த்துக்குவாரு, இவன் ஏதோ குடிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருக்குவான், அதுக்கெல்லாம் ஏசாமி பார்த்துக்க மாட்டார். அதனால தெளிவாக கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம தெளிவாக சொல்லவில்லை என்றால் சுவிசேஷ பணி என்பது நம்ம ஏதோ எடுத்து செய்கிற, தேவனுக்கு செய்கிற நம்ம காணிக்க அப்படி தூக்கி போடுற மாதிரி கிடையாது. தயவு செய்து, ஏன்னா நம்ம இந்த உலகத்தை படைத்த தேவனிடத்துல நம்ம பணி செய்கிறோம், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மத்தேயு 18:6 படித்து முடிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாயிருக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்ந்துகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். சாட்சியாக இருக்க வேண்டும், தரமுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும், தெளிவான சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்க யாராவது ஒரு விசுவாசிக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களாக நாம் மாறுவோமே ஆனால் அதுக்கு தேவன் சொல்றாரு, நீ கழுத்துல இந்த கல்லை கட்டிட்டு பேசாம ஆழத்துல குதிச்சிரு.
யூ கமிட் சூசைடுன்னு சொல்லு. வை? பிகாஸ் இட் இஸ் so serious. The gospel is not a joke. It is serious. சுவிசேஷ பணி என்பது மிக 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 ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய பணி, தெளிவாக பண்ண வேண்டிய பணி, வேதத்தின் அடிப்படையிலே பண்ண வேண்டிய பணி. நாம் அனைவரும் எழுந்து இன்னைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். வேதம் தெளிவாக சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயம் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சாட்சியாக, ஒரு தரமுள்ள ஒரு சாட்சியாக நாம் மாற வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஏதோ ஒன்றை சொல்லி ஆண்டவரே நேரத்தை போக்காமல் வேதத்தின் அடிப்படையில் நான் வேதத்தை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், நான் அதை கடைபிடித்து மற்றவர்களை கடைபிடிக்க செய்யும் ஒரு மகனாக என்னை மாற்றும் அப்படின்னு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு இந்த பிலிப்பு பண்ண மாதிரி வேதத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மகனாக, வல்லமையுள்ளவனாக நம்ம ஒரு சாட்சியாக மாற தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உயர்வனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வளைந்திடும் சித்தமோ. உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வளைந்திடும் உம் சித்தமோ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும்.
குயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உமக்காகவே நான் வாழ்ந்திட வரைந்திடும் உம் சித்தமோ. உமக்காகவே நான் வாழ்ந்திட வரைந்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாரா தருகிறேன் உம் கையிலே. உம் சித்தமல்ல உம் சித்தம் நாரா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். ஆமென். ஆண்டவரே, இந்த வேளையில ஒவ்வொருவரும் உமக்காக ஒப்பு கொடுக்கிறோன்னு ராஜ்யமே ஒரு தரமான ஒரு சாட்சிகளாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வேளையில ஜெபித்து காணிக்கைக்காகவும் ஜெபிக்கும்படியாக மத்தியில் இருக்கிற டாக்டர் ஆபிரகாமை அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாமும் கர்த்தருக்காக காணிக்கை படைக்கின்ற நேரம். சபையார் யாவரும் உங்கள் கரங்களில் காணிக்கைகளையும் தசம்பாங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் கர்த்தருக்காக படைக்க இருக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த மாலை வேளைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ முடிய கத்தாவே ஊழியத்திற்காக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய கத்தாவே வருமானத்திலிருந்து எங்களுடைய ஆண்டவரே கத்தாவே ஆசீர்வாதத்திலிருந்து இப்பொழுதும் கூட கத்தாவே உமக்கு காணிக்கையாக ஆண்டவரே உமக்கு தசம்பாகமாக கத்தாவே நாங்கள் படைக்க இருக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே கத்தாவே. இப்பொழுது நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இரும், ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். உன்னதரும் சர்வ வல்லவரும் என்னை மறைந்திடும் நிழலும் அவர். கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். உன்னதரும் சர்வ வல்லவரும் என்னை மறைந்திடும் நிழலும் அவர்.
கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். சிறகாலே என்னை மூடிடுவார், சேட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்த கூடாரமே, இந்த இயேசு எந்த தாவரமே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். கூப்பிடும்போது என் ஆபத்திலும் என்னோடு இருந்து தப்புவிப்பவர். நீடித்த நாட்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பவர். கூப்பிடும்போது என் ஆபத்திலும் என்னோடு இருந்து தப்புவிப்பவர். நீடித்த நாட்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பவர். சிறகாலே என்னை மூடிடுவார், சேட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்த கூடாரமே, இந்த இயேசு எந்த தாவரமே. ஆராதனை 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 உமக்கே. நல்லவனே நல்லவனே நல்லவர் நீர் இயேசுவே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். தேவை உள்ளவர்கள் இருப்பீர்களே ஆனால் நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாம். தேவை உள்ளவர்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும், பண தேவை இருக்கிறது, இல்லை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி தயவாய் கேட்கிறோம். உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாருமே அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம். தேவையுள்ளவர்கள் உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். ஆமென். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உடைய தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லமை படைத்த தேவன் அல்லவா? உம்முடையத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எவ்வளவு பெரிய தேவைகளாய் இருந்தாலும், சுகமாய் இருந்தாலும், பண தேவைகளாய் இருந்தாலும், சமாதானம் இருந்தாலும் ஆண்டவரே நீ சந்திக்க வல்லமையுடையவராய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே உடைய தேவைகளை நீ சந்தித்து கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிப்போம். ஆமென். தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. உம்முடைய பரிசுத்த பாத தொண்டையில் வந்து உம்மை ஆராதிக்கவும் உமக்கு ஆண்டவரே ஏதோ தகப்பனே உம்முடைய பாத தொண்டையில் நாங்கள் வந்து நிற்கவும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக மக்க நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்து கொடுத்த கிருபைக்காய் மக்க கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் தகப்பனே வந்துள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வாதத்து வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வந்துள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மையை அறிந்து கொண்டு உம்முடைய பலத்தோடு வருகிறா வாரத்தை நாங்கள் காணவும் அதிலும் உமக்கு ஒரு சாட்சிகளாக நிற்கவும் நீர் எங்களை கிருபை புரிய வேண்டுமா எமது பாதத்தண்டையில் கெஞ்சுகிறோம்.
முழுமையாக நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி, கனம், புகழ், மகிமை, மேன்மை எல்லாமும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.